அருள்மிகு ஸ்ரீ பூவராகர் திருக்கோயிலில் இன்று சித்திரை தேரோட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தை சுற்றி அலைமோதும் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. தேர் புறப்பட்டு சற்று தூரம் வந்துள்ளது. மக்கள் அந்த வடத்தை பிடித்து இழுக்க ஆங்காங்கே கூட்டம் இதோ தேரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். வடத்திற்கான கயிறு தயார் நிலையில் வைக்கப்பட்டு மக்களை நோக்கி இழுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த வளைவிலிருந்து திரும்புவதற்கான முயற்சிகளை அனைவரும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்தில் சரியாக மணி 7:30 8 மணி ஆகிவிட்டது. இன்னும் சற்று தூரத்தில் தேர் திரும்பி 4 வீதிகளையும் சுற்றி வர உள்ளது. மக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறதா அங்கே தெரிகிறது பூவராகர் ஆலயம் கோபுரம். 4 வீதிகளிலும் மக்கள் வந்து கொண்டு உள்ளனர். இது கோயிலிற்கு முன்புறம் உள்ள ஆலயம். தேர் அதோ தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கோவிந்தா கோவிந்தா என நாமம் எழுப்பி பயபக்தியோடு தேரை தொட்டு வணங்கி அனைவரும் வடத்தினை இழுக்க தயாராகி வருகின்றனர். கூட்டம் கூட்டமாக அலை அலையாக சாறை சாறையாக மக்கள் தேரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர் முதல் சிறிய குழந்தைகள் வரை இந்த தேரை இழுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். வைணவ தலத்தில் சிறப்புமிக்க வைணவ தலம் ஸ்ரீ பூவராகர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பின்புறம் சிவன் கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அதில் தெப்பத் திருவிழாவும் நடைபெறும். அதேபோன்று அந்த பின்புறத்தில் அரச மரம் ஒன்றுள்ளது. அதை சுற்றி பூவராகர் பெருமாள் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி அந்த அரசை சுற்றி வந்தால் நினைத்தது நிறைவேறும், காரிய சித்தி அடையும் என வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களும் அதை வழிபட்டு திருமண தடைகளை நீக்கி திருமணமாகி பின்பு கணவன் மனைவியாக பிரார்த்தனையை நிவர்த்தி செய்ய வருகிறார்கள். குழந்தை வேண்டி இந்த ஆலயத்தில் வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் விரைவில் நடைபெறுவதாகவும் மக்கள் நம்பிக்கை உள்ளது. எங்கு பார்த்தாலும் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் அலை. குழந்தைகள் பெரியவர்கள் என புத்தாடை அணிவித்து ஸ்ரீ பூவராக பெருமானை படம் பிடித்து இழுக்க ஆங்காங்கே கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வளைவில் சற்று நேரம் எடுக்கும். அதே போன்றுதான் இந்த ஆண்டும் மின்சார கம்பங்கள் இருக்கிறது. இருபுறமும் மின்சாரம் அணைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பான முறையில் தேரை நகர்த்த வேண்டும் என பக்தர்கள் பொறுமை காத்து பக்தி பரவசத்தோடு தேரை இழுத்து பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது கூட்டம் குறைவாக தெரிந்தது. கிட்ட வர வர மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் காவல்துறை
சிறப்பான ஒரு பணியாற்றி மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்களுடைய பாதுகாப்பை நலன் கருதி காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விழா ஏற்பாட்டாளர்களும் விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க உரிய ஏற்பாடுகளையும் அன்னதான பந்தல்களையும் நீர்மோர் பந்தல்களையும் பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கும் சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் ஒன்றாக கூடி ஒற்றுமையோடு இழுத்தால்தான் தேர் நம்மை நோக்கி அசைந்து 4 வீதிகளை சென்றடைந்து புறப்பட்ட இடத்திற்கு மறுபடி சென்றடையும் என மக்கள் அனைவரும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்துல 10 அடி திரும்பினது உங்களுக்கு ரோடு காட்டுறத வழி கொடுங்க. ஏதி வந்துச்சா ரோட் பண்ண சொல்லு. அடி 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 டைட்ல வைங்க, இருக்காதீங்க, அப்படியே டைட்ல வைங்க. இன்ஜின் மூவிங்ல இருக்கணும்பா. இதோ தேர் மெல்ல மெல்ல நகர்கிறது. கூட்டம் இருபுறமும் தேரை இழுத்து கொண்டிருக்கிறது. மேலே அதோ தெரிகிறார் போவராக பெருமான். காண கண்கோடி வேண்டும். அனைவருக்கும் போவராக பெருமான் அருள் கிட்ட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதை நேரில் பார்க்க முடியாதவர்களுக்காக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென இந்த தேர் உற்சவத்தின் வாயிலாக இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். நாடு செழிப்பாகவும் நல்ல மழை, நாடு வளமாகவும் எந்த போரும் இல்லாமல் மக்கள் ஒற்றுமையோடு வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ போவராக பெருமான் அருளை வழங்க வேண்டும். இதோ ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்குடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் சுபாஷினி மற்றும் கோச்சஸ் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அதோ சிறுவன் துண்டை அசைத்து இழுங்கள் இழுங்கள் என்று கத்துகிறார். அனைவரும் தேரை இழுக்கிறார்கள். தேர் மெல்ல 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 அசைந்து இதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் அலை. காவல்துறை மக்களை கட்டுப்படுத்துகிறார்கள்.
காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதோ தெரிகிறார் ஸ்ரீ பூவராக பெருமான் தேர் உள்ளே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்ற சத்தம் நாலா பக்கமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேர் மெல்ல மெல்ல அசைந்து வருகிறது. 3-4 தப்படிக்கு மேல் தேர் அசைந்து வர மறுக்கிறது. காரணம், இன்னும் மக்கள் கூட்டம் தேவை. கிட்ட வருது வண்டியா மாட்டிட்டீங்க ஃபேமிலி நான் நிக்கிறேன். ஓகே ஆயிட்டோம் வேற. அதான் பயம் போயிட்டு யூடியூபர். அப்புறம் ஏதாவது உள்ள புதுசா செய்வோம். கஞ்சி அது இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க. யூடியூப் தனியாக போயிட்டு இருக்கு. பார்த்தேன் 4.5 லட்சம் வியூவர்ஸ் வந்தாங்க. அப்பா 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிடுச்சு. இன்னொரு 13 பேர் தான் 1000க்கு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? அது இப்போ வர 3-4 லட்சம் ஒர்க் பண்ணும். வாட்சிங் ஹவர்ஸ் 3000 டைம் கொண்டு போகும். பாரா 12 மணிக்கு மேலே எப்படி இருப்பான் பயிரில் வந்து இன்னும் என்ன பக்தியாக இருப்பான் மாறான். கடை உண்டா ஏன் எனக்கு லோக்கல் விட்டுருக்காங்க. ரமேஷன் நம்ம கிட்ட வர வண்டி எடுத்து வாங்க. கட்டையை ஏற்றிங்க கொஞ்சம் வாங்க. இந்த டிராக்டர்ல வடம் போடாதப்பா. அடி அடி அடிப்பா. இப்படி சொன்னா நீ எது பண்ணலாம். இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேரானது சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேரை இழக்க வருவார்கள். எப்பொழுதும் மக்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வளமான வாழ்க்கையோடு சிறப்பான வாழ்க்கையை அடைய மாணவர்கள் நல்ல கல்வி தரத்திலும்
கிராமம் செழிப்பாகவும் வளர குமராகர அருளை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.